அடிக்கிற வெயில்ல நம்மளோட வண்டியை வந்து துணி போட்டு மூடி வைக்கிறோம். நம்மளோட ட்ரெஸ்ஸஸ வந்து திருப்பி போடுறோம். எங்கடா அப்படியே போட்டு காய வச்சா நம்மளோட ட்ரெஸ்லாம் வந்து ஃபேட் ஆயிருமோ அப்படின்னு. ஸோ இந்த மாரி உயிரற்ற பொருளே வந்து நம்ம இவ்வளோ ப்ரொடக்டிவா பார்த்துக்கிறப்ப, ஸோ நம்மள எவ்வளோ ப்ரொடக்டிவா இந்த வெயில்ல பார்த்துக்கணும். நான் சொல்லப் போற இந்த 8 விஷயங்கள ஃபாலோ பண்ணி உங்கள இந்த சம்மர்ல இருந்து ப்ரொடக்டிவா பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், நீங்க பார்த்திருக்க ஜிஎல், இது உங்க growth is life. நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிக்காத சீசன் அப்படின்னா சம்மர் சீசன் மட்டும்தான். நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப வேணா அது வந்து நம்மளுக்கு லீவ் விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சீசனா இருக்கலாம். பட் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காத சீசனாக தான் இருக்கும். அந்த சம்மர் சீசனை நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக நம்மளை வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 8 டிப்ஸ் 8 ட்ரிக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே வந்து ப்ரொடக்டிவாக பார்த்துக்கோங்க. நம்பர் 1, பி க்ளீன். ஸோ சம்மர் டைம்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 டைம்ஸ் குளிச்சு உங்களை நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ குளிக்கிறதுனால நம்மள்ட்ட வந்து பேட் ஸ்மெல் யாருக்கும் வந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு டியோட்ரண்ட்டோ ஒரு பர்ஃப்யூமோ வந்து யூஸ் பண்ணுங்க. எதனால அப்படின்னா ஸோ சம்மர் சீசனில் பொதுவாகவே வந்து ஸ்வெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஸ்வெட் அதிகமாக உங்களோட பேட் ஸ்மெல் வந்து வெளியே மற்றவங்களுக்கு போகக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 1, பி க்ளீன். ஸோ 2 வேளை குளிச்சு உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி நம்மள்ட்ட இருந்து நல்ல ஸ்மெல்ல மற்றவங்களுக்கு கொடுங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்றப்ப என்னதான் ஸ்வெட் ஆனாலும் ஸோ அந்த பேட் ஸ்மெல் வந்து மற்றவங்களுக்கு போகாது. அதுதான் பர்ஃப்யூமோட அட்வான்டேஜ். நம்பர் 2, சன்கிளாஸ் வியர் பண்ணிட்டு வெளியே போறது. ஸோ வியர் பண்ணிட்டு வெளியே போறப்ப நம்மளோட ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். வண்டி ஓட்டுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளால வண்டி ஓட்ட முடியும். சன்கிளாஸ் வியர் பண்றதுனால உங்களோட லுக்ஸும் அப்பீரியன்ஸும் வந்து 1 ஸ்டெப் ஹை ஆகும். சன்கிளாஸ் வியர் பண்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சன்கிளாஸை பை பண்ணி வியர் பண்ணுங்க. நம்பர் 3, சன்ஸ்கிரீன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் போடுறது வந்து ரொம்பவே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ்ஃபுல். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகுறதுலேருந்து அவாய்ட் பண்ணும். நார்மல் டைம்லேயே நம்ம சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இந்த சம்மர் டைம்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா சூரியன்லேருந்து வர யூவி ரேஸ் வந்து நம்மளை வந்து டைரக்ட் டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி பாதுகாக்கும். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து SPF 30 to 50 இருக்க மாதிரி வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு வந்து ரேட் அஃபோர்டபுளாக இருக்கிறத பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. SPF 30 to 50 மறந்துடாதீங்க. நம்பர் 4, ஒரு கேப் வியர் பண்ணிட்டு வெளியே போங்க. அது வந்து நம்மள வந்து சன்லைட் வந்து நம்மளோட வந்து டைரக்டாக வந்து படுறதை வந்து அவாய்ட் பண்ணும். கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கொடை பிடிச்சிட்டு போவாங்க, சன்லைட் வந்து அவங்களோட ஸ்கின்ல படக்கூடாது அப்படின்னு. ஸோ பாய்ஸ் உங்களால் கொடை பிடிச்சிட்டு போக முடியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேப் வியர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஜஸ்ட் வெளியே எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா ஒரு கேப் வியர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ சம்மர் சீசன்ல கேப் வியர் பண்ணிட்டு வெளியே போங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த 4 விஷயத்த கூட நம்ம வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுவோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. பட் இப்போ சொல்ல போற 5வது விஷயத்த வந்து நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தெரியல. நம்பர் 5, ட்ரெஸ் ஃபோக்கஸ். ஸோ நம்ம யாருக்குமே வந்து எந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும், இந்த வெயில் காலத்தில் எப்படி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. வின்டர் சீசனில் பை பண்ணி வச்சு வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸையே வந்து நம்ம சேம் சம்மர் சீசன்லையும் வியர் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹுடி போட்டுட்டு வெளியே போகிறது, டிஷர்ட்ஸ் அதிகமாக வியர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து வின்டர் சீசன் அவுட்ஃபிட்ஸ். பட் நீங்கள் சொல்கிறது புரியுது, வின்டர் சீசன் சம்மர் சீசனுக்குலாம் வந்து நான் தனித்தனியாக வந்து ட்ரெஸ் வாங்குற அளவுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் சம்மர் சீசனில் வியர் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 லினன் ஷர்ட்ஸ் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. வின்டர் சீசனில் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் மேக்ஸிமம் மொத்தமாக இருக்க ட்ரெஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சம்மர் சீசன் வந்தால் போடவே போடாதீங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் வியர் பண்ணுற பர்சன் அப்படின்னா இந்த சம்மர் சீசனை மட்டும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் தான் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர். எதனால சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் வரும். ஸோ நம்மளோட கை வந்து இதுக்கு மேலே ஒரு கலராகவும் இதுக்கு கீழே ஒரு கலராகவும் நம்மளுக்கு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வண்டியில் போகிறப்ப ஜஸ்ட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்லீவ்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு நம்ம பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சன் டேனால நம்மளோட கையெல்லாம் வந்து கருப்பாகிறத வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கான்சியஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லினன் ஷர்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ஷர்ட்ஸ் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்க. ரொம்பவே மொத்தமாக இருக்க டிஷர்ட்ஸ் ஹுடிஸ்லாம் வந்து சம்மர் சீசனில் வியர் பண்ணாதீங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங்கில். நம்பர் 6, ஃபுட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து நார்மல் டைமில் எடுக்கிற மாதிரியே வெய்ய காலத்துலேயும் வந்து ஸோ அதிகமாக வந்து ஹீட்டுக்கு தரக்கூடிய ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கன், மீன், நண்டு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சம்மர் டைம்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்க. அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ சம்மர் சீசனில் எப்படி நம்ம வந்து அவுட்டர் லேயரில் வந்து கரெக்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி இன்டர்லேயும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க.
உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் குடிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வந்து ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. நம்பர் 7 வாட்டர். 0 மணி. ஸோ தண்ணி வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளும் கிடையாது. ஸோ உங்களை நீங்களே வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட்டா கொண்டு போகவே விடாதீங்க. தண்ணி அதிகமா குடிச்சு நம்மளோட பாடியை வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாவே வச்சுக்கோங்க. அதுவும் சம்மர் டைம்ஸ்ல வந்து நம்ம வந்து ஓவர் ஹைட்ரேட்டடாவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து கணக்கு பண்ணிட்டு, ஸோ சம்மர் டைம்ஸில் வந்து ஒரு 5 to 6 லிட்டர் வந்து வாட்டர் வந்து குடிங்க. அவ்வளோ தண்ணியெலாம் என்னால் குடிக்க முடியாது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு டேக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு குடிக்காம, ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நார்மலாக குடிக்கிறீங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் டெய்லி வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களால் 5 லிட்டர் தண்ணி குடிக்க முடியும். உங்களோட பாடியை சம்மர் டைம்ஸில் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு பக்கத்திலே எனி டைம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஸோ அது வந்து காலியாக ஃபுல் பண்ணி தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருங்க. நம்பர் 8 டூ மச் ஆஃப் சன் எக்ஸ்போசர்ஸ் அவாய்ட். இது நம்ம பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ கேர்ள்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னாலும் ஸோ ஷால் சுற்றி ஸோ இதுவரையும் ஏதாவது க்ளவுஸ் மாதிரி போட்டு ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக தான் வெளியே போவாங்க. நம்ம அப்படி கிடையாது. அம்மா போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைம்ஸில் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து டூ மச்சாக வந்து சன் எக்ஸ்போசரில் வந்து நம்ம வந்து சுற்றக்கூடாது வெளியே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா மட்டும் வெளியே போங்க. அப்படி இல்லை இந்த ஒர்க்கை வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணி ஈவினிங் போட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன் எக்ஸ்போசரில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து வெளியே விளையாடவே போகிறதா இருந்தாலும் ஸோ ஒரு 4:30 மணி டு ஒரு 5:30 மணி வரை விளையாட போகிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிகமாக வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு உச்சி வெயிலில் போய் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்கின் தான் வந்து டேன் ஆகும். மேக்ஸிமம் சன் எக்ஸ்போசரை அவாய்ட் பண்ணிருங்க. வெளியே போய் ஏதாவது செய்கிற மாதிரி ஒர்க் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா ஈவினிங் அப்படியே ப்ரோகாஸ்டினேட் பண்ணி ஈவினிங் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களை சம்மரில் வந்து ப்ரொடக்டிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நினச்சா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.